Hello guys, welcome to our channel English Pesa Redia. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா vocabulary series ஓட part 2 வீடியோ இது. So இன்னைக்கு நம்ம சில set of words நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப நியூவாவும் யூனிக்கான words எடுத்துட்டு வந்திருக்கோம். So உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் நம்புறேன். So first word பார்த்திடலாமா? Drenched. என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. And இந்த வீடியோல நம்ம example sentence ஓட பார்க்க போறோம். So it will be very useful for you. ஓகேவா? Drenched. சொல்லுங்க. Drenched. Drenched அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ரொம்ப நனைஞ்சு போயிட்டேன், நான் ஃபுல்லா வெட் ஆயிட்டேன், நனைஞ்சு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாமா? ஐ காட் drenched in rain. ஐ காட் ஃபுல்லி drenched in rain. நான் மழையில சுத்தமா நனைஞ்சு போயிட்டேன், நான் ரொம்ப வெட் ஆயிட்டேன், நான் ரொம்ப நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து drenched-க்கு மீனிங். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் வேர்ட் போயிடலாமா? glimpse. glimpse. இதுல p வந்து நம்ம கொஞ்சம் சைலண்டா சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ப்ரொனவுன்ஸே இல்லாம கூட போகலாம். அதாவது glimpse. ஓகேவா? ஸோ அது ரொம்ப கொஞ்சம் சைலண்டா வருது பாருங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதோட மீனிங் என்னன்னா சும்மா ஒரு கிளான்ஸா பாக்குறது, அதாவது சும்மா ஒரு மேலோட்டமான பார்வை பாக்குறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஐ காட் அ glimpse of his drawing. அவன் வரைஞ்ச ஓவியத்தை நான் சும்மா ஒரு கிளான்ஸா, சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து glimpse. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா டிகே. டிகேனா என்ன அர்த்தம்னா ஒரு அழுகி போறது இல்ல அழிஞ்சு போறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? டிகே. the fruit became decay. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃப்ரூட் கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போக, டிகே ஆக ஆரம்பிச்சிச்சு, கெட்டு போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்துடலாமா? லன்ச்சியான். லன்ச்சியான். ஸோ லன்ச்சியான்னா என்னன்னா இது ஒண்ணுமே கிடையாது, லஞ்சுக்கு ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. our company arranged a luncheon. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்க கம்பெனி ஒரு லஞ்சுக்கு ஆர் ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு ஒரு இதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு லஞ்ச் ஒன்லி. ஓகேவா? பட் இந்த வேர்ட் நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்படாம இருந்திருப்போம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, விவிட். விவிட்னா என்ன அர்த்தம்னா கிளியரா, அதாவது எப்படி சொல்றதுன்னா கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப தெளிவான. விவிட்னா வந்து ரொம்ப தெளிவா அழகா அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? he gave a vivid explanation அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவன் ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான், எனக்கு ரொம்ப தெளிவான உரையாடல், தெளிவான விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்ட் as vivid. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, repressed. சொல்லுங்க. repressed. repressed அப்படின்னா என்னன்னா hide the pain. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறது, ரிப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவா புரியும். ஓகேவா? she got repressed many things behind her smile அப்படின்னு என்ன அர்த்தம்? she got many things repressed behind her smile. அதாவது அவ நிறைய விஷயத்த, அவ என்னதான் சிரிச்சாலும் நிறைய விஷயத்த அவ பின்னாடி அவளோட கஷ்டங்கள் அது மாதிரி நிறைய விஷயத்த அவ பின்னாடி ரிப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கா, மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து repressed. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்துடலாமா? bunting. bunting. சொல்லுங்க பாப்போம். bunting. அதாவது இந்த வேர்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது இதோட ஸ்பெல்லிங்குமே வந்து நீங்க வந்து கிளியரா வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் போத் vocabulary and also your written part. ஓகேவா? ஸோ bunting அப்படின்னா என்னன்னா ஒரு bunch of flowers, ஒரு குடை அலங்காரம், ஒரு flower decorations இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ I have seen a bunting decoration, colorful bunting decoration அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்கரேஷன் அப்படின்றத வந்து பண்டிங். நிறைய ஃப்ளார்ஸ், பூக்கள்லாம் வந்து தொங்க விட்டு அலங்காரம் பண்ணி வைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன் டெக்கரேஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, surpasses. சொல்லுங்க. surpasses. surpasses அப்படின்னா என்ன அர்த்தம்னா a passenger
surpasses by me, என்ன கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஒரு மெடல் வாங்குறான் அப்படின்னா, his talent or his medal have surpassed our expectations அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்னொரு விதமா நம்ம சொல்லலாம். அதாவது his talent surpassed our his talent surpassed our expectations அப்படின்னா என்னன்னா, எங்களோட எதிர்பார்ப்பை விட மிக உயர்ந்த ஒரு அவார்டு, ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலைமையில நம்ம இருக்கா, மிக உயர்ந்த அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சர்பாசஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே நீங்க வந்து ஒவ்வொரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ், அதை எப்படி சென்டென்ஸ்ல மேக் பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு வர வர கூடவே நீங்க கிராமரும் நம்ம சேனல் நம்ம நிறைய கிராமரும் போட்டுட்டே வரோம் லைனா. ஸோ இதையும் அதையும் நீங்க கம்பைன் பண்ணி நீங்க கூடவே படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டேலண்ட்டையும் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜும் நீங்க சீக்கிரமாவே வந்து வளர்த்துக்க முடியும். நீங்க ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, தமிழ் மீடியம்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Let me see you in the next video. Bye.